ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மெட்ராஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வீட் எக் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, கோதுமை மாவு, பால், இது 3 தான் மெயின் இன்க்ரீடியண்ட். இதோட ப்ராசஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இது பீட் பண்ணும்போது நம்ம இடையில ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் இந்த மாதிரியான அளவில் கோதுமை மாவை ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணணும். அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பாலும் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் இது இப்படி ஃபுல்லாகவே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா, அது நிறைய நம்ம ஊற்றும் போது அது கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது அது ஈஸியாக கரைஞ்சிருது. இதுதான் என்னோட ஐடியா. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம வெறும் கோதுமை மட்டுமே போட்டு செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த மாவு ரொம்ப கட்டியாகி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கே வரலை. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் நடுவில் ஆட் பண்ணும்போது அது நல்ல ஒரு மாவு மாதிரி வருது. இது எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு கோதுமை மாவு, முட்டை, பால், இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான பொருள்ன்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது நம்ம ஃபைனாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஒரு நார்மலான ஒரு ஆம்லேட் டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு முட்டை நம்ம போட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் பயப்படாமல் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இதில் கோதுமை மாவு, முட்டை பால்லாம் இருக்குது அப்படின்னு. பேசும்போது கொஞ்சம் நடுவில் வளருனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபாஸ்ட்டாக பேசும்போது அப்படி தான் வருது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து அந்த ப்ராசஸ் என்னங்கிறத மட்டும் நல்லா கவனித்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷஸ் செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் பண்ணியிருக்கிறது கரெக்டாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம். இது நம்ம அரிசி தோசை மாதிரி இப்படி கரண்டியில் பண்ணாமல் இப்படி தவாவை ரவுண்டு பண்ணாலே சூப்பராக வந்துடுது. இது நல்ல ஒரு ஃபன்னியான விஷயமா இருந்துச்சு. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுல்ல, அதனால சொல்கிறேன். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம தேவைன்னா வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஆனியன், டொமேட்டோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி நம்ம நார்மல் தோசை மாதிரி திருப்பி போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சீக்கிரமாக வெந்துரு சீக்கிரம். இது நம்ம பீட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகுது. பட் சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக அவ்வளோ ஸ்பீடாக உள்ளே போயிடுது. அவ்வளோதான், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இது முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி இல்லை ரோல் பண்ணி நம்மளுடைய சாய்ஸ் எப்படின்னா கொடுத்துடலாம். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ் ஆர் விலாக் எது மாதிரி வேணும் அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நெகட்டிவ் கமெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் வீடியோக்காக மட்டும் சொல்லலை, நிஜமாலுமே சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். என்னோடய பேபி ரொம்ப நல்லாவே சாப்பிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குது. இது தானே வேணும், வேறு என்ன தேவை? ஸோ முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரமாக பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அண்ட் நான் பேசுனது கேட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போடுறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது பாருங்கள், வரவே இல்லை. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் இப்படி தான் வந்திருக்கு. இதை போயிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கட் பண்ணி காட்டலான்னு பார்த்தேன், அது கரெக்டாக கேமராவில் கேப்சர் ஆகலை. Okay, bye friends. Thanks for watching. Keep smile and support.